Hello friends, welcome to A2K Kitchen. First time நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து மஞ்சள் பூசணிக்காய் அல்லது பரங்கிக்காய்னு சொல்கிற புளிமண்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பரங்கிக்காயை வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தாளிக்க வந்து கடுகு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். 4 பல் பூண்டு, 1 கப் வந்து சின்ன வெங்காயம், தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். சாம்பார் தூள் 2 ஸ்பூனு, புளி வந்து ஒரு எலுமிச்சப்பழ அளவு எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு வெள்ளைத்தூள் எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் வந்து எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுந்தம்பருப்பு, பச்சை மிளகா கீறி வச்சதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பரங்கிக்காயும் இதில் சேர்த்து நல்லா ஒரு வதக்கிக்கலாம். லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2 கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளி கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். புளி கரைசல் சேர்த்ததும் நம்ம ஏற்கனவே தட்டி வச்சுருக்க 4 பல் பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். பூண்டை வந்து வதக்கும்போது போடாமல் பச்சையாக போட்டால் தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ குக்கரில் வெயிட் சேர்த்து 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் 2 விசில் வந்தோன்னா ஆவி அடங்குனதும் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா கரையாமல் சேர்ந்து அழகாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து அடுப்பில் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற வெள்ளைத்தூளையும் அதில் சேர்த்துக்கலாம். புளிப்பு, காரம், இந்த இனிப்பு இதெல்லாம் சேர்த்தோன்னா சூப்பராக இருக்கும். சைடிஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி தலையும் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சுவையான பரங்கிக்காய் புளிமண்டி ரெடி ஆயிடுச்சு.